ஹலோ ஆர்மி, திஸ் இஸ் பிடிஎஸ் ட்ரான்ஸ்ஃபிக்ஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜின்னோட அந்த மினி சீரீஸ் பார்க்கலாம். 3 பார்க்கலாம். போன பாட்டு இதோட முடிச்சிருந்திருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயன் வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்து பேசிட்டு டைம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்டிருக்கோம். ஸோ வயன் வந்து ஹப் ஸ்டெப்ஸ் இறங்கி போய் பார்க்கலான்னு போவான். அதோட தான் விட்டுருந்தேன். ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எக்ஸாம் எப்பயும் ஆகஸ்ட் மந்த் தான் முடிய போகுது. ஸோ அதனால் வந்து வீடியோஸ் லேட்டாக தான் வரும். கிட்னாப் பை சைக்கோ மாஃபியாவும் ஜின்னோட மினி சீரிஸும் லேட்டாக தான் வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன். மற்றபடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் ஃபுல்லாக கிடையாது, ஒரு 15 அந்த டைமுக்குள்ளே எனக்கு முடிஞ்சிடும் எக்ஸாம்ஸ்லாம். ஏன்னா 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை. ஸோ அதனால் எனக்கு அதோடய முடிஞ்சிடும். 14 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகேடா, நம்ம இப்போ வந்து ஜின்னோட மினி சீரிஸ்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ அப்படியே நீங்கள் நினச்சிட்ருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்களும் யாருடா இருக்கும் அப்படியே போய் பார்க்குறீங்க. ஸோ பயங்கரமான ஷாக்கு. யாருன்னு பார்த்தா உங்களோட அப்பா அம்மா, ஜின்னோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. நீங்களும் அம்மான்னு போய் சொல்லிட்டு ஓடி போய் உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா, உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு, எப்படிம்மா இருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட நல்லா கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் உங்கள் அத்தை கிட்ட எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. சரி, எல்லாருமே உள்ளே வந்தாச்சு. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் கசின்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டையும் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்த உடனே உங்கள் கசின்ஸ் எல்லாம் வந்த உடனே ஜின்னோட நினப்பே உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ ஜின்னோட அந்த ஃபீலிங்ஸே இல்லை. உங்கள் முகத்தில் ஒரே ஹாப்பி தான். ஸோ அப்படியே வந்து உங்கள் அம்மாலாம் வந்து கேட்குறாங்க, எங்கே ஜின் எங்கே ஒர்க் போயிருக்காரா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு ஜின்னுன்ற ஒருத்தர் இருக்காரான்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அம்மா, ஜின் வந்து மிலிட்ரிக்கு போயிருக்காருமா அப்படின்ற மாதிரி எங்கள் சொன்னோடனே அவங்க ஷாக் ஆகிட்டு, மிலிட்ரிக்கு போயிருக்காரா? அவருக்கு இப்போ ஏஜ் 30, அவர் முன்னாடி போகணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜின்னோட அம்மா வந்து அவன் போகணும் தான், அவன் ஆஃபீஸ் பிஸ்னஸ் அப்படின்றனால அவன் போகலை, கொஞ்சம் தள்ளி போட்டுட்டான். ஸோ அதான் இப்போ போயிருக்கான். அவனுக்கு கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால அவன் போயிருக்கான். வரதுக்கே இன்னும் ஒரு 10 months அப்படி 4 months அப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி ஜின்னோட அம்மா கொடுத்துக்கி போடுறாங்க. உடனே உங்கள் அம்மா உங்களை பிடிச்சி இழுத்துட்டு, பையன் நீங்கள் வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நீங்களும் என்ன அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக உங்கள் அம்மா பார்க்குறீங்க. சின்ன அம்மாவும் சரி போயிட்டு வாம்மா பேசுங்க அப்படின்ற மாதிரி உங்களோட வேலையை பார்க்குறாங்க. ஸோ டின்னருக்கு அவங்க ரெடி பண்ணணும்ல. ஸோ அவங்க போயிட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா அவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு, பையன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் சரிம்மா இருக்கட்டும், என்னாச்சு இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வேறு எப்போ எனக்கு குழந்த பிறக்கும், எப்போ கன்சீவ் ஆவான்னு கேட்டுட்ருக்காங்க. நீ என்னென்ன ஜின் ஊருக்கு போயிட்டாரு, மிலிட்ரி போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு, இங்கே போயிட்டாருன்ற, என்னடி வளர்ற அப்படின்ற மாதிரி என்னோட அம்மா கேட்குறாங்க. உங்களுக்கெல்லாம் செம கடுப்பாயிடுச்சு. இப்போ உனக்கு பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு போகணுமா, உனக்கு அதான் முக்கியமா, அதுக்கு தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா கோவமாக கேட்குறீங்க. பையன் அப்படி கிடையாது, உனக்கே தெரியும், உனக்கே 28 கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் எல்லோரும் என்னை கேட்க தானே செய்வாங்க. வயன் உனக்கே 28 ஆகிடுச்சு, அப்புறம் எல்லோரும் என்னை கேட்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் உடனே, அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் தாம்மா, குழந்தை பிறக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்மா, அது எப்படிம்மா என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். பையன் அம்மாக்காக புரிஞ்சுக்கோம்மா, உனக்கு 28. அம்மா ப்ளீஸ், அவருக்கு ஒத்துக்கணுமா, நான் ஒத்துக்கிட்டால் மட்டும் போதுமா, இங்கே 2 பேராலும் அது வர வேண்டியது. ஸோ அதனால் அதை நாங்கள் தான் டிசைட் பண்ணோம். ப்ளீஸ் நீங்கள் இதில் வந்து தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டீங்க. உங்கள் அத்தை அதெல்லாம் ரொம்ப பெருசாக கண்டுக்கல. என்ன அதெல்லாம் அப்படின்லாம் கேட்கல. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க. உங்கள் அம்மா கடுப்பாயிட்டு, பேசுகிறியா பேச்சு, என்ன பேசுகிறா இவ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கடுப்பாகிட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படியே ஹெல்ப்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டின்னர்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உடனே, வயன் உட்கார், நீனும் உட்கார். இல்லைம்மா இருக்கட்டும், நீங்கள் சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன் எல்லாருக்கும். இல்லை வயன் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தையும் உங்கள் பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரி, உங்கள் அப்பாக்கிட்டேயும் கொஞ்சம் பேசிவிட்டு, உங்கள் மாமா கூடயும் பேசிவிட்டு, உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் கசின்ஸ்க்கெலாம் பேசிவிட்டு ஜாலியாக நைட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ வந்து, சரி வயன் நீ எப்போ வரலான்னு இருக்கிற அப்படின்னு நம்ம உங்கள் அம்மா கேட்குறாங்க. எங்கேம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக கேட்குறீங்க. வேறு எங்கே வயன், நம்ம வீட்டுக்கு தான், நீ வர ஐடியாவில் இல்லையா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்களும், அம்மா சின்ன அப்புறம்
அப்புறம் வர வரைக்கும் நம்ம வீட்டில் இருமா, நீ அப்புறம் தனியாக தானே இருப்ப அப்படின்ற மாதிரி. இல்லைம்மா இருக்கட்டும். உடனே சின்னோட அம்மா வந்து நீ போயிட்டு வா, அப்புறம் நீ தனியாக இருந்து எப்படி இங்கே இருப்ப, உனக்கும் லோன்லியாக ஃபீல் ஆகும்ல, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லிட்டில் பிட் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு திங்கை எடுத்து வைக்கிறீங்க. வேறு எதுவும் இல்லை, உங்களோட மேரேஜ் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு சூட்கேஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டிலலாம் பூட்டிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட அந்த சாவியை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நேராக உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் நல்லா படுத்து தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ உங்கள் கசின்ஸ் கூட அப்படியே ஜாலியாக விளையாடுறீங்க. உங்களுக்கு அந்த டைமே ஜின்னு இருக்கிறது டைமே உங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் உங்கள் கசின்ஸ் கூட இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் கல்யாணத்து அன்றைக்கி அழுதுருப்பீங்க, ஐயோ அம்மா அப்பா விட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ அப்படியே தான்டா டேஸ் போயிடுச்சு, மந்த்தும் போயிடுச்சு. ஸோ ஒரு ஃபைன் டே உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எங்கே வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. அந்த டைம் உங்களுக்கு பீரியட்ஸ்னால நீங்கள் போகலை. ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும்ல. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 5th டே கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் போகலை, அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்களும் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்டாக போய் பார்க்குறீங்க. சரி நம்ம அம்மா அப்பா தான் வந்திருப்பாங்க போல இருக்கு, அவங்க தான் ஈவினிங்காக போனாங்களே, அப்போ நைட் வந்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஸோ யாருமே நிற்கலை. ஸோ பயப்படுறீங்க, ஐயோ யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஓகே உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகலான்னு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது. ரொம்பவே பயமாக இருக்குது. நீங்கள் மறுபடியும் டோரை திறக்குறீங்க, யாருமே இல்லை. யாருடா என்கிட்ட விளையாடுறா, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அகெயின் கதவு மூட போகிறீங்க. ஸோ பார்த்தா அது வேறு யாருமே இல்லை, ஜின் தான். ஸோ அவன் தான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் விளையாண்டுருப்பான். நீங்கள் ஜின் நீங்கள் தானா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் பயந்துட்டு தெரியுமா, நான் தான் சும்மா தான் விளையாட்டு. ஸோ அப்படியே சொல்லிட்டு ஜின்னு உள்ளே கூப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஹக் பண்ணிட்டு ஜின் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் நானும் தாண்டி எப்படி சொல்லிட்டு அவனும் உள்ளே உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் உள்ளே உட்கார போகிறீங்க. ஸோ கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு எங்கே வீட்டில் யாருமே இல்லையா, யாருமே இல்லை, அவங்க லைக் அவங்க எங்கேயோ நேட்டிவ் பிளேஸ் போயிருக்காங்க போலக்கு, ஈவினிங்காக கிளம்புனாங்க இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ நீங்களும் எடுத்து பேசுகிறீங்க. யாருன்னு பார்த்தா உங்கள் அம்மா தான். வயன் இன்றைக்கி மழை வருன்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்கு, என்னால் இப்போ வர முடியாது. ஸோ நான் வரதுக்கே நாளைக்கு ஆகிடுமா, நீ யாரும் பார்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் என்னம்மா சொல்கிறேன், நாளைக்கு ஆகுமா, ஏன் நீ நியூஸை பார்க்கலையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் நியூஸை போய் வைக்கிறீங்க. பார்த்தா மழை பெய்யுன்ற மாதிரி போட்டிருக்கு. அப்படியே அடுத்த செகண்டு மழை கொத்தோ அப்படியே வருது. ஸோ நீங்களும் ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட சொல்கிறீங்க. ஜின்னும் அப்படியா, நல்ல வேலை நான் அதுக்குள்ளே வந்துட்டேன், சரி ஃபைன் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்புறம் ஃபோன் பேசிவிட்டு சரிம்மா பார்த்து நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை வச்சாச்சு. இப்போ நீங்கள் நேராக ஜின் ஏதாவது ஹாட்டாக குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜின்னும் அதெல்லாம் வேணாம் ஏதாவது சரி ஓகே ஏதாவது டீ போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளாக் டீ போடலான்ட்டு சப்போ கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போ தான் ஜின் உங்களை பார்க்குறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெட்டாக லைக் சாரீ வேர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜின் பார்க்குறான், அப்பா என் பொண்டாட்டியாவது சாரியில் இப்படி இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி. ஜின் அவன் நம்மக்கிட்ட டைம் கேட்டிருக்கான், அவள்கிட்ட போய் இப்போ ரொமான்ஸ்லாம் பண்ணோன்னா தப்பாக போயிடும், அப்புறம் நம்ம வாக்கை மீறுற மாதிரி ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து கண்ட்ரோல்டாக உட்காந்துருக்கான். நீங்கள் அவனா உங்கள் சாரீ எடுத்து லைக் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு பண்ணும்போது ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ இது இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, என்னால் முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு மாடியில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். ஸோ அவன் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வரான். நீங்கள் பிளாக் டீ போட்டுட்டு ஜின் கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ ஜின்னு வந்து வரான். நீங்களும் வந்து அப்புறம் கொடுக்குறீங்க, இந்த பிளாக் டீ அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க. தேங்க்யூ வேணும் அப்படி சொல்லிட்டு அவனும் உட்காந்து குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு குடிச்சிட்ருக்கான். ஸோ ரொம்ப நாளாக இருக்குள்ள ஜின் வந்து. ஸோ ஜின்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஜின் மிலிட்ரிலாம் எப்படி போச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ரொம்ப நல்லா போச்சு, அதெல்லாம்
அப்படியே ஜாலியாக போச்சு. என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆமாம், எங்கே என்ஜாய், ஃபுல்லாக மிலிட்ரி ஃபோர்ஸ்லேயே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் வந்து அவங்கள்ட்ட பேசி சிரிச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் ஆகணும் அவங்க ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹிப் ரிவீல் ஆகக்கூடாது, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஜின்னுக்கெலாம் ஒரு மாதிரி மூட் ஆகுது, யார் இப்படி பண்ணுறாளேன்ட்டு. ஓகே ஜின், உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன கேட்குறீங்க. அவங்களே அட்மையர் பண்ணி பார்க்குறான். நீங்கள் பேசும்போது உங்கள் லிப்ஸை பார்க்குறது, நீங்கள் அப்படி இப்படி ஆக்ஷன் கொடுக்கும்போது உங்கள் ஐஸை பார்க்குறது, ஸோ அப்படி உங்களை அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான். நீங்கள் பார்க்குறீங்க. ஜின் 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 அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. சின்ன உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன போய் கொடுக்கும்போது ஒன்றும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே பிளாக் டீ அதை எடுத்து குடிச்சிட்டேன். டிவி கே ட்ராமா பார்க்குறான். நீங்களும் சரி ஓகே உங்களுக்கு எதாவது நான் பண்ணி கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து ஏதாவது பண்ண போகிறீங்க. இப்போ கிச்சனுக்கு போயாச்சு. கிச்சனில் இங்கே கே ட்ராமா பார்க்குறான். அதில் ஃபுல்லாகவே அவனுக்கு என்னன்னே தெரில, ஃபுல்லாக அந்த கிஸ்ஸிங் சீனு, ரொமான்டிக் சீனாக வருது. அதில் ஐயோ இப்படி இருக்கே டீலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மார்க்கமாக ஆகுது. ஸோ சின்ன ஓகே இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமாக பேசிட்டு இப்போ நேரம் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு பொருள் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கையெல்லாம் தூக்கும் போது உங்கள் ஹிப்பெல்லாம் ரிவீல் ஆகுது. அது ஜின் பார்த்துட்டு அவ்வளோதான் அவனுக்கு முடியல. ஸோ நேராக கிச்சனுக்கு வரான். நீங்கள் இது என்ன இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இது மேலே தூக்கி வச்சிருது, அது எப்படி எடுக்குமோ தெரியல அப்படின்றப்போ உங்கள் அம்மா போட்டு கண்ணாடிலாம் திட்டிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஜின் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி குழந்தைத்தனமாக பண்ணும்போது ஜின்னுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது அழகாக தெரியுது அவனுக்கு. ஸோ நீங்களும் ஐயோ இட்டுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் பின்னாடி ஒரு ஹாட் ப்ரீத் உங்கள் மேலே உங்களோட பின்னாடி முதுகில் வந்து படுது. நீங்களும் சென்ஸ் பண்ணி பார்க்குறீங்க. யாருன்னு சொல்லி பார்க்கும்போது மேலே கையுமா பெருசு வருது. யாராவது பார்த்தா நம்ம ஜின் தான். ஜின் அது பொருளை எடுத்து கொடுத்துட்டு இதானே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே திக்கி திணறீங்க, ஸ்டாமர் ஆக்குறீங்க. அதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் தடுமாறுறீங்க. ஏன் தடுமாறுற என்னை பார்த்தான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் கிடையாது, அது இந்த பொருள் கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கையிலேருந்து வாங்கிட்டு இப்போ அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜின் பார்க்குறான். இன்றைக்கி ஏன் நீ இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே திக்குனாயிடுச்சு இப்படி கேட்டோடனே. நீங்களும் சின்ன பார்த்துட்டு ஏன் என்னை பார்த்தோன்னே உனக்கு மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அதெல்லாம் இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். திரும்ப டக்குன்னு அவங்க சின்ன அவங்க எப்போ பிடிச்சி அப்படி ஒரு ஏற்றிடுறான். நீங்கள் அந்த பொருள் கீழே போட்டு சின்ன அப்படின்னு கத்துறீங்க. எதுக்கு இப்போ கத்துற, தேவையில்லாமல் கத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எப்போ போட்டு ரப் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? நானும் இவ்வளோ நாள் தாண்டி பொறுக்கிறது, நீனும் என் பொண்டாட்டி ஆகிட்ட 1.5 வருஷம்டி, உன்னை கல்யாணம் பண்ணி 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு, நம்ம இன்னுமே அஃபிஷியலி ஃபிசிக்கலி இல்லைடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். சின்னது எனக்கும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரின்றான். நீங்கள் ஒன்று சின்ன அதுக்கு தான் டைம் கேட்டிருக்கனே, நீ டைம் எவ்வளோ நாளாக கேட்பான், பட் எனக்கு நீ வேணும். எனக்கு ஏன் எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கியா, எங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜின் சொன்னோன்னே என்ன சொல்லிட்டாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக ஜின் பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கு சீக்கிரமே பேரப்பிள்ளை பார்க்கணுமாமே, அவங்க ஊரில் இருக்கவங்களாம் கேட்குறாங்களாமே அப்படின்னு உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பிகாஸ் அது நீங்களும் உங்கள் அம்மாவை அஃபிஷியலி பேசியிருப்பீங்க. உங்கள் அத்தைக்கு எப்படி அது தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி அத்தை சொன்னாங்களா உங்ககிட்ட? ஆமாம், அம்மா தான் சொன்னாங்க. உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது விட்டு கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஆமாம், அத்தை அந்த வழியாக போனாங்க, அப்போ கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே பாரு வயன், எனக்கும் 30 ஆகிடுச்சு, உனக்கு 28 ஆகிடுச்சு. இப்படியே நம்ம ஏஜ் போயிட்டே இருந்தால் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சீக்கிரத்துலேயே நமக்குன்னு ஒரு பேபிஸ் வரணும்ல, எல்லோரும் ஆசைப்பட்றாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் யோசிக்கிறீங்க. சின்னண்ணா நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் புருஷன்டி, ஏன்டி நீ பயப்படுறேன்? நான் பயப்படலை, எனக்கு அது இந்த ப்ரெக்னன்சியில் பயமாக இருக்குது, அதுதான் பயமாக இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. நீ அதுக்கெலாம் எதுவும் பயப்படணும் அவசியம் இல்லை. நீ எதுக்கு அதுக்கெலாம் பயப்படுற? நான் இருக்கேன் உன் கூட. நான் இதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் போக மாட்டேன், என்னோடய பிஸ்னஸ் மட்டும்தான். மிலிட்ரி இதுக்கப்புறம் 1 வருஷம்லாம் ஆகாது.
ஸோ நீ பயப்படணும் அவசியம் இல்லை, சரியா? இன்றைக்கி எனக்கு கூட கோஆப்ரேட் பண்ணோன்னா போதும். நம்ம ஒரு தாட்டி அதை பண்ணோன்னா நெக்ஸ்ட் டைம்லாம் அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன் நீ ஃபீல் பண்ணுற? சின்ன எனக்கு ஆனால் சரி ஓகே உனக்கு வேண்டாமா? அப்படி இல்லை சின். அப்புறம் என்ன? எனக்கு ஓகே தான், உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, அப்படிலாம் கிடையாது. உனக்கு ஓகேனா சொல்லு, நான் ஓகேன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க சின்ன அப்படின்ட்டு. சொல்லு எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் திடீர்னு உங்களுக்கு டக்குன்னு நினைப்போகிறது சின் எனக்கு பீரியட்ஸ் 5th டே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. 5th டே தானே, லிட்டில் பிட் தானே வரும், அதை பார்த்துக்கோங்க சின். பீரியட் 5th டேலாம் ஒரு கணக்காடி பிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூம் கூப்பிட்டு போகிறான். சின் சாப்பிடல, அதான் நீ இருக்கே ஒன்று நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சின்ன உங்களை கூப்பிட்டுட்டு போய் ரூமில் உங்களை அப்படியே பெட்டில் போட்டுட்டு அவனும் உங்கள் மேலே வந்து படுத்துக்கிறான். ஸோ அப்படியே தான் நீங்களும் சின்ன வந்து அஃபிஷியலி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துடுறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் ஆக்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் உங்களால் நடக்கவே முடியல. ஸோ எப்படியோ திக்கித்தானே நடந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக கிச்சனில் வந்து வேலை செய்கிறவங்களாம் முடியல, காலெலாம் நடுங்குது உங்களுக்கு. பிகாஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால உங்களுக்கு நடுங்குது காலெலாம். ஸோ அப்படியே தான் அப்படியே உங்களுக்கு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ சின்ன பார்க்குறான், அவன் அப்படியே குளிச்சுட்டு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு உங்களை வந்து பேக்கப் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு நீங்கள் ரொம்ப தானே இது பண்ணுங்க ஜென், எனக்கு இவ்வளோ வலிக்குது தெரியுமா, வலிக்குது சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன பொண்டாட்டி பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் வேறு. அப்புறம் போங்க ஜென், ரொம்ப ஓவராக பண்ணிட்டேங்க, எனக்கு இப்போ நடுங்குது தெரியுமா. சரி அப்போ நீ உட்காருமா, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்றான். இதெல்லாம் வேண்டாம், அப்படி அதுக்காக நான் சொல்லுவேன், நீ எதுக்காகவும் சொல்ல வேணாம், நீ உட்காரு நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு எப்படி ஜாலியாக இருக்கும் போது திடீர்னு மறுபடியும் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்களும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போகலாம் போகும்போது, இல்லை நீங்கள் ஒர்க் பாருங்கள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்கள் வேறு யாரும் உங்கள் அத்தை உங்கள் அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்றீங்க. ஸோ உங்கள் அம்மா பார்த்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டார் போலக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் அவங்க கிச்சனை போய் பார்த்தா மாப்பிள்ளை வேலை செஞ்சிட்ருக்காரு. ஐ மீன் சின் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ உங்கள் அம்மாவும் போய் பார்த்துட்டு மாப்பிள்ளை இதெல்லாமா செய்கிறீங்க, வேணாம் நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம், பையன் மாப்பிள்ளை செய்கிறாரு கின்னாடி பார்த்துட்ருக்கேன். இல்லைம்மா அவர் தான், இன்னொன்று ஒன்றம்மா மாப்பிள்ளை அதெல்லாம் செய்ய வேணாம், மாப்பிள்ளை இருக்கட்டும் அவளுக்கு தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குனாலா. வாயன் பின்னாடி உனக்கு டயர்டு காலையிலே. அம்மா அது இல்லை அத்தை சும்மா அவளுக்கு ஃபீவர் மாதிரி இருந்துச்சு, அதான். ஃபீவரா இப்போயா? நேற்று நான் போகும்போது நல்லா தானடி இருந்தேன். ஆமாம்மா அது நேற்று மழை பெஞ்சதில்ல, அதான் எனக்கு ஒத்துக்கலை, அதான். உனக்கு எதுவுமே ஒத்துக்காதுடி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா பார்த்துட்டு சரி போ அந்த பொருளை எடுத்துட்டு வா. என்னது அந்த பொருளை எடுத்துகிட்டு வான்னு? அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக நடக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு புரியுது நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு. ஓஹோ மேடம்க்கு அதான் டயர்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் அவங்களும் 2 பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி தான். அவங்க மற்ற கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ வயனும் சின்ன ஒன்றாயிட்டாங்கன்ற மாதிரி நேற்று. ஸோ அதுக்கு இவங்களும் நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே அவங்க பண்ண பிளான் தான். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி நமக்கு சீக்கிரத்தில் அப்படியே சொல்லிட்டு உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்ருக்காங்க. சீக்கிரத்தில் என் பேரனை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா பேசிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட்டட். பார்ட் 4 நம்ம நாளைக்கோ இல்லை எப்போயாச்சும் பார்க்கலாம். நாளைக்குன்றேன், நான் இன்றைக்கி உருப்படியே போட மாட்டேன், கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஓகே டால்மிஸ் பாய். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்கணும், ஓகேவா? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. இந்த மினி சீரீஸ்க்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறது வியூஸ் கம்மியாக போகுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஓகே டால்மிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மாஃபியாவோட எபிசோட் இருக்கும், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அது கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஓகே டால்மிஸ் எனக்கு டைம் கொடுங்க, அதையும் கூடிய சீக்கிரத்தில் நான் போட்டுறேன், ஓகேவா டால்மிஸ் பாய். ஓகே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுருங்க, ஓகே? அப்போ தான் சப்ஸ்கிரைப் ஆகும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வரும். ஓகே டார்மிஸ் பாய்.